ஆமென். தேவனை இந்த சத்தத்தை கேட்கிற சில உள்ளங்களோடு ஆவியானவர் இடைபடுகிறதை ஆவியில் உணர்கிறேன். சில காரியம் உன்னை போராடி கொண்டிருக்கிறது. அந்த பக்கமா இந்த பக்கமா நீ மகிமையின் தேவனை பாரு. ஈஸியா நஷ்டம் என்று குப்பை என்று தூக்கி போடுவார். தேவனை நிறைவாய் பாரு. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51:22. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். ஆண்டவர் இந்த மாதத்துக்காய் கடந்த வாரத்திலே தந்த வார்த்தை இது. தத்தளிப்பின் பாத்திரம் என்று சொல்லும் போது தீராத பயம், பிரச்சனை மேல பிரச்சனை. புரியும்படி சொல்ல வேண்டுமானால், அந்த நடுக்கடலிலே சீஷர்கள் அந்த படகு அலைவு போட்டு கொண்டே இருந்ததல்லவா? ஆமா, என்ன செய்யணும், என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியல. அலைவு போட்டு கொண்டு ஒரு நிம்மதி இல்லாத, சமாதானம் இல்லாத நிலை. இந்த தத்தளிப்பின் பாத்திரம் கையில் வருவதற்கான பல காரணங்களை வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த 1வது வசனம் அதனுடைய 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். 1, 2, 3 வரை வாசிக்கலாம். ஆமென். நீதியை பின்பற்றி தேடுகிற நீங்கள், கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியல, நமக்கு புரியாது. ஆமென். அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லும் போது புரியும். சொல்லிட்டு அப்படி என்ன சொல்றார் அப்படின்னா, ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி. ஆமென். இனி இந்த ஆபிரகாம் சாராளோடு இவங்களை லிங்க் பண்ணி வச்சு பார்க்க சொல்றார். ஆமென். உனக்கு தெரிஞ்ச ஆபிரகாம்ங்கிறது ஒரு பெரிய, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆபிரகாம் அவன் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை. ஒரு இடத்திலிருந்து எடுத்து, அப்படி ஒரு இடத்துல இருந்து வெட்டி எடுத்து. ஆமென். அதாவது வெட்டி எடுத்ததுனால என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெட்டி எடுக்கப்பட்டாலே அதன் அர்த்தம் என்ன? இனி அதை என்ன செய்ய முடியாது? ஒட்ட வைக்க முடியாது. ஆமென். வெட்டி எடுக்கப்பட்ட, தோண்டி எடுக்கப்பட்ட அப்படின்னாலே அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமென். தோண்டி எடுக்கப்பட்ட அப்படின்னாலே அர்த்தம் என்ன தெரியுமா? இல்ல 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 இல்ல, இந்த இடத்துல இல்ல. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது 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 கிடைக்காது, சாத்தியமே இராது. இதுதான் சாராளுடைய கற்பம். இதுக்குள்ள சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது, சாத்தியமே இல்லை. நீ பாரு. ஆமென். நீ நோக்கி பாரு. ஒரு பக்கம் நோக்கி பார்க்க வைப்பது எதற்கு தெரியுமா? ஆமென். சரியாக. இன்னொரு பக்கம் நோக்கி பார்க்க வைப்பது எதற்கு தெரியுமா? நம்பிக்கை விடாதிருக்க. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. நீ நோக்கி பாரு. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை என்ன செய்தேன்? பெருக பண்ணினேன். சொல்லிட்டு சொல்றார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகும். அப்படி என்றால் ஒரு காரியம் நிச்சயம், தத்தளிப்பின் பாத்திரம் கையிலிருந்து நீங்கினா உங்க கூடாரத்துல கேட்கப்படுகிற சத்தம் இந்த சத்தமா இருக்கும். நம்ம மனசாட்சியை தொட்டு நம்மளே நமக்கு கேட்கணும். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் நம்ம வீட்டில் இருக்குதா? ஆமே. அப்படி இல்லைன்னா என்ன பாத்திரம் இருக்கு தெரியுமா?
தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஏன் நோக்கி பார்க்கணும்? ஒன்று, உணர்வடையும். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தாங்கள் எந்த வழியிலிருந்து வந்தவர்கள் என்பதை வளர்ந்த போது மறந்து விட்டார்கள். எந்த வழியிலிருந்து வந்தவர்கள், இவர்களுடைய ஆரம்பம் எங்க அப்படின்னா, இந்த வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை ஆபிரகாம். இஸ்ரவேலர் அப்படின்னாலே அவங்களுடைய ஆரம்பம் எங்க இருந்து தான் வருது தெரியுமா? ஆதாம் இடத்திலிருந்து இல்ல, ஆபிரகாம் இடத்தில். அதனாலதான் செப்பரேட் பண்றார். மனுஷன் பிறக்கிற எல்லாருமே யாருடைய சந்ததி தான்? ஆதாமின் சந்ததி. அதுல மாற்றமே கிடையாது. அப்ப இது இந்த வழிதானே, இந்த வழிதானே, இந்த வழிதானே அப்படின்னு இருக்கிற இடத்துல அந்த கண்மலையிலிருந்து அப்படி வெட்டி ஒரு பீஸ் எடுக்கிறார். வெட்டி ஒரு பீஸ், எந்த லிங்குமே இல்லாதபடி. ஆமே, புதுசு. அதுக்கு பேர் ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? ஆபிரகாம். இங்க இருந்து எடுத்து ஒரு புதுசு ஸ்டார்ட் பண்றார். இஸ்ரவேலர்கள் ஆபிரகாம் வழி என்றால் நாம் எல்லாம் யார் வழி தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. அதான் நம்ம முந்தின ஆதாமின் பிள்ளைகளா இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு யாருடையவர்களாய் மாறிட்டோம்? பிந்தின ஆதாம். அவர் தான் வானத்துக்குரியவர். அதனாலதான் பழையன எல்லாம் ஒளிந்தன, பழையன ஒளிந்தன. இனி பழைய காரியத்தை வச்சுட்டு, ஆமென். பழைய முந்தின ஆதாம் யாரால விழுந்தான் தெரியுமா? சர்ப்பத்தால விழுந்தான். பிந்தின ஆதாமின் சந்ததிக்கு ஆமென், வேலை என்ன தெரியுமா? அந்த சர்ப்பத்தின் தலைய நசுக்கிறது தான் வேலை. ஆமென் சொல்லுங்க. இந்த இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் உணர்த்துறார். கையில உக்கிரத்தின் பாத்திரத்தை வச்சிட்டு இருக்கிறாங்க. உக்கிரத்தின் பாத்திரம் என்று சொல்லும்போது காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், தேவ கோபம். தேவன் கைவிட்டது, தேவன் சத்துரு கையில ஒப்பு கொடுக்கிறது. ஆமே, இது ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே தாங்க முடியல ஆண்டவர். அப்பொழுது இவங்க இது மாறணும். இது ஆண்டவர் எப்ப அடிக்கடி செய்ய வைக்கிறது. என்ன செய்ய வைக்கிறது? நீ நோக்கி பார். நீங்க நல்ல இந்த செய்தியை கவனிக்கணும். இவங்க நோக்கி பார்த்த போதுதான் அவர் சொல்றாரு, நீ எங்க இருந்து பார்க்கணும் தெரியுமா? ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படி பார்க்க கூடாது. ஆபிரகாம் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை. அவன்கிட்ட இருந்து நான் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை கொண்டு சகல ஜனங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது யோசுவா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது, நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்ப ஆபிரகாம் எதை வழிபட்டு கொண்டிருந்தாரு? வேறே தேவர்கள்னா விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். யோசுவா 24க்கு நம்ம திரும்ப வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி கர்த்தர் எப்படி அழைத்தார்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று முதல் பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறார், ஆபிரகாமை அழைக்கிறார். அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார் என்றால், நீ உன் தேசத்தை விடணும், உன் இனத்தை விடணும், அப்புறமா உன் தகப்பன் வீட்டை. ஏன் இதெல்லாம் விட சொல்றாரு? கரெக்ட் கரெக்ட். ஏன் இப்படி கேட்கிறேன்னா, எத்தனை பேர் அப்படி செய்திக்குள்ள டிராவல் ஆகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரெக்ட். இங்க எல்லாம் எது நிரம்பி இருக்கிறது தெரியுமா? அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு,
அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது. ஆமென். ஒரு தேவ பிள்ளைய நீ எந்த வழி வந்தவன், நீ உன் மேல இருக்கிற தெரிந்தெடுத்தல் என்ன, அழைப்பு என்ன, இன்னைக்கு இந்த உக்கிரத்தின் பாத்திரம் கையில வர காரணம் என்ன, இதை தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இதை விட்டு வா. அது அர்த்தம் என்ன? நீ இப்போ யாரு தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்டவன் அல்ல, வெட்டி எடுக்கப்பட்டவன். அப்போ எனக்கும் அதுக்கும் இனி என்ன இருக்கக்கூடாது? ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. இப்போ சிலருக்கு சுகர், இந்த எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது, ஆனா புரிவதற்கான, ஏன்னா சில பாதிக்கப்பட்டவங்களும் இதை ஆன்லைன்ல பார்த்துட்டு போய் அவங்களுக்கு இது ஹர்ட் ஆயிடக்கூடாது, புரிவதற்கு. இப்போ காலெல்லாம் சிலருக்கு சுகர்ல அந்த புண்ணு ஏறிட்டே வரும் தெரியுமா? ஒரு லெவல் போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது என்ன பண்ணணும்? எதுக்கு வெட்டி எடுக்கணும்? அது பரவக்கூடாது. வெட்டி எடுக்கிறது என்பது அது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப வலிக்கிற காரியம், ரொம்ப பெயின்ஃபுல்லான காரியம். ஒரு சின்ன விரல வெட்டி எடுக்கிறது கூட. ஆனா வெட்டி எடுத்த பிறகு இனி அதுக்கும் நமக்கும் என்ன இருக்காது தெரியுமா? சம்பந்தம் இருக்காது. ஆண்டவர் அதான், நீ நோக்கி பாரு, எது எது உனக்கு சம்பந்தம் இல்லாம நான் ஆக்கினேனோ இன்னைக்கு அதெல்லாம் உன்கிட்ட இருக்க ஆரம்பிக்குது. அவன் உணர்வுடைய. இப்ப ஆபிரகாம் ஒரு பிராக்டிக்கல், எனக்கு கடந்த நாள் என்னை ரொம்ப பலப்படுத்தின ஆவியானவர். பைபிள் ரொம்ப அழகாய் நமக்கு எல்லாவற்றையும் காண்பித்து தரும். அதனாலதான் கர்த்தருடைய புத்தகத்துல எப்படி வாசிக்கணுமா? தேடி வாசிக்கணும். இந்த ஆபிரகாமை அழைத்த ஸ்டோரி பல இடத்துல ஆண்டவர் டச் பண்ணி இருப்பார். ஆமா, ஒரு இனத்தையும் ஒரு தேசத்தையும் ஒரு தகப்பன் வீட்டையும் ஒருத்தனுக்கு விட்டு வர முடியுமா? விட்டு வர முடியும். இவனுக்கு ஆண்டவர்னு யாருன்னு இதுவரை தெரியாது, எந்த சர்ச்சுக்கு போனது கிடையாது, ஒரு சண்டே ஸ்கூல் கிடையாது, ஃபுல்லா விக்கிரகங்களே வழிபட்டு கொண்டிருக்கிறவன். மெசபத்தோமியாவில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் அதுல ரொம்ப ஃபேமஸ். அவங்க வீடுகள்லயே விக்கிரகங்கள்லாம் செய்யறவங்களாம். அந்த அளவுக்கு அவங்க அப்படி அதுல ஊறி போய் இருக்கிறவங்க. ஆமே. அப்போ இதை விட்டுட்டு வரணுங்கிறது சாத்தியமான காரியமான்னு கேட்டா, இது எப்படி சாத்தியமானது ஆபிரகாமுக்கு? இது எப்படி சாத்தியமானது? எப்படி சாத்தியமானது என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்துல இதே சம்பவத்தை ஆவியின் நிறைவில் ஸ்தேவான் பேசுகிறதை பார்க்க முடியும். 7வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்க்கும்போது ஸ்தேவான் பேச ஆரம்பிக்கிறான். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்கும் போது ஸ்தேவான் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும் போது, அடுத்த வார்த்தையை பாருங்கள், மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவன் ஆபிரகாம் எதை பார்க்கிறான் தெரியுமா? Glory of God பார்க்கிறான். மகிமையின் தேவன். மகிமையின் தேவன்னா என்ன அர்த்தம்? அந்த நிறைவை பார்க்கிறான். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த ஆபிரகாம் எதை பார்க்கிறான் தெரியுமா? God's glory பார்க்கிறான். அந்த மகிமைய, இதே போல மகிமைய ஒருத்தன் பார்த்தான். யாரு தெரியுமா? பேதுரு. அது வரைக்கும் எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன தருவீர்னு கேட்டுட்டு இருந்தவன் எப்பொழுது மகிமையை பார்த்தானோ அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கே இருப்பது. அதாவது தேவனுடைய நிறைவை பார்த்தவன் தகப்பன் வீட்டை, இனத்தை, தேசத்தை விடுறது அவனுக்கு எதுவாயிட்டு தெரியுமா? லேசாயிட்டு. அப்ப இன்னைக்கு சில காரியங்களை ஏன் விட முடியாம இருக்கிறோம் அப்படின்னா, நாம் தேவனை பார்க்க வேண்டிய விதத்துல இன்னும் பார்க்கவில்லை. எத்தனை வருடம் ஆச்சு. ஒரு அட்டம்ப்ட்ல எப்படி ஆபிரகாமை இதை விட்டு வந்தீங்கன்னா, ஆவியானவர் ஸ்தேவானை நிரப்பி சொல்ல வைக்கிறாரு. அவன் சும்மா விடல. ஆமென். உங்களுக்கு ஒரு தேவன், எங்களுக்கு யெகோவா தேவன். இந்த அறிவு அல்ல, அவன் பார்த்தது glory of God.
மகிமையின் தேவன, மகிமையின் தேவன. இந்த 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 பகல் வேளையில உங்க வாழ்க்கையில சில அற்பமான காரியங்கள் இன்னைக்கு அது சில பாவ காரியமாகட்டும், எந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஆகட்டும், ஏன் விட முடியல தெரியுமா? தேவனை பார்க்க வேண்டிய விதத்துல இன்னும் பார்க்க தொடங்கல. ஆண்டவரே, அந்த நிறைவானது வரும்போது இந்த குறைவு எல்லாமே ஒளிந்து போகும். ஆண்டவர் தகப்பன் வீட்டை விடு, அதை விடு, இதை விடு, எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். ஆமென். அப்போ ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒரு மனுஷன், ஆமென், விக்கிரகத்தை சேவித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் உங்க குளோரிய பார்த்ததும் ஈஸியா தூக்கி போடுறானா, எனக்கு அந்த மகிமையை காட்டித்தாங்க. நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பார். அவன் எப்படி வந்தான் தெரியுமா? என்ன நிறைவாய் பார்த்தான். அடுத்த வார்த்தை இன்னும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள போக விரும்புகிறேன். அவன் என்னை நிறைவாய் பார்த்தான். அவன் தேவனை நிறைவாய் பார்த்தான். தேவனை நிறைவா பார்த்தான். ஒரு ஒரு இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல பாடக்கூடிய பாட்டுல ஒண்ணு உண்டு அல்லவா? கண்டேன் கண்குளிர. கண்டீங்களா? நம்ம கண்குளிர கண்டது ஃபுல்லா கருங்கல்ல இருக்கிற குடிலு, மார்த்தாண்டத்தில் போட்ட லைட்டு ஃபுல்லா கண்டேன். நிறைவை பார்த்தான். மகிமை என்ன? அதாவது தேவனை தன்னுடைய நிறைவாய் பார்க்கிறவனுக்கு தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விடுவது ரொம்ப ஈஸி. ஹalleluya, ஹalleluya. அவன் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, மகிமையின் தேவன். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள்ல வெட்டி எடுக்கப்பட்டோம் என்பதை மறந்து நிறைய காரியங்களை இன்னும் பிணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தானுக்கும் தேவ பிள்ளைக்கு வித்தியாசமே தெரியவில்லை. அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆமே, நீ சும்மா உடைஞ்சு விழுந்த கல்லு துண்டு கிடையாதுப்பா. நீ வெட்டி எடுக்கப்பட்டவன். உன் ஆரம்பத்தை பாரு, உன் ஆரம்பத்தை பாரு. விட முடியுமாங்க அப்படி ஈஸியா? ஆனா அந்த தேவனை நிறைவா பார்த்தவனுக்கு அவனுக்கு எதுவுமே தடை கிடையாது. ஆமென். தேவனை இந்த சத்தத்தை கேட்கிற சில உள்ளங்களோடு ஆவியானவர் இடைபடுகிறதை ஆவியில் உணர்கிறேன். சில காரியம் உன்னை போராடி கொண்டிருக்கிறது. அந்த பக்கமா இந்த பக்கமா, நீ மகிமையின் தேவனை பாரு. ஈஸியா நஷ்டம் என்று குப்பை என்று தூக்கி போடுவான். தேவனை நிறைவைப்பாரு, தேவனின் நிறைவைப்பாரு. தேவனை சொல்லுங்க, இந்த ரெண்டு வார்த்தை. தேவனின் நிறைவைப்பார், தேவனை நிறைவாய்ப்பார். இதான் ஆபிரகாம். அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாரு. அவன் என்ன எப்படி பார்க்கறான் தெரியுமா? இது ஆபிரகாம் பாடக்கூடிய பாட்டு. கண்டேன் கண்குளிர அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். இயேசு சொல்லுவார்ல, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி பார்த்தாச்சு வா போம், அப்படி கிடையாது. கண்டு களி கூர்ந்தான். ஹalleluya. அவன் ஆண்டவரை வழி அனுப்பி விட போவார். ஆபிரகாம் வழி அனுப்பி விட போயிட்டு அவருக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பார். இதான் ஆபிரகாம். ஹalleluya. அவன் நமக்கு என்ன பார்க்கணும்? எனக்கு அங்க போன பொறுத்தல வீதி, அங்க நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கான், நான்வெஜ் கிடையாதா? நம்ம தேவனை நிறைவை பார்க்க நம்ம துடிக்கும் போது ஒருத்தன் தேவனை நிறைவாய் பார்க்கிறான். இதுதான் ஆரம்பம். இன்னைக்கு இவ்வளவு திரட்சிக்கு பின்னாக இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தன் ஒன்னும் இல்லாம இருக்கும் போதே தேவனை நிறைவாய் பார்த்தான். இன்னைக்கு 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 எல்லாம் என்னங்க இல்லை, என்ன இல்லை? வீட்டுல ஆகாரம் இல்லையா? ஏதோ ஒரு ஆகாரம் இருக்குல்ல. ஆமே, ஒரு உங்களுக்கு பெரிய இந்த படுத்ததும் தூக்கி அடுத்த ஃப்ளோருக்கு தூக்கி போடுற அந்த குஷன் மெத்த இல்லைன்னாலும் கிழிஞ்ச பாயாவது இருக்குல்ல. ஏதோ என்னங்க இல்லை, என்ன இல்லை? ஆமே,
ஹல்லேலூயா. அதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு இடம் நமக்கு தேவை. இருக்கும்போது கை வைக்கிறதுக்கு ஒரு 2 பிடி இருந்தா அப்படின்னு தோணும். அப்புறமா மெதுவா சாஞ்சா நமக்கு ஒவ்வொன்று வர வரதான் இன்னொன்னுக்கு மேல ஆசையே வரும். ஐயோ தலைக்கு வைக்க பில்லோ இல்லையே, தலைக்கு வச்சாச்சு, அப்படியே காலுக்கும் வைக்கிறதுக்கு ஒன்று கிடைச்சா. சிலர் தூங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, உருவுறதுக்கு. உண்மையே பார்த்தா என்ன இல்லை சொல்லுங்க? நம்ம கிட்ட என்ன இல்லை தெரியுமா? அவன்கிட்ட இருக்கிறது இல்லை, இவள்கிட்ட இருக்கிறது இதுதான் இன்னைக்கு இல்லை. என்ன இல்லை? அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் போறவங்க இருப்பாங்க, அன்ரிசர்வ்டு கோச்சில் போறவங்களும் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே டைம் தான் போய் சேருவாங்க. நான் ட்ரெயினில் ஃப்ரெண்டில் ஏற போறேன், ஏன் சீக்கிரம் போகணும், அப்படி ஏற போவாங்களா? ஒரே டைம் தான் போய் சேரும்போது எல்லாரும் இல்லை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறேன், அடுத்த ஸ்டாப்ல இறங்க வேணா சென்னைக்கு டிக்கெட் எடுத்து நீங்க திருநெல்வேலியில் இறங்க வேண்டியதான். ஆமா, ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா நம்முடைய பார்வை மாறிட்டு. அதான் நீ நோக்கி பாரு. ஆமே, அதாவது தேவனை நிறைவாய் பார்க்கிறவன், அவன் தேவனை நிறைவாய் பார்க்கிறவன். ஹல்லேலூயா. இதான்ப்பா, இப்படிதான்ப்பா நான் அவனை கொண்டு வந்தேன். தேவனை நிறைவாய். ஆண்டவரே, இதை நான் கோட்டை விட்டுட்டேன். ஆண்டவரே, நான் உம்முடைய நிறைவை பார்க்க துடிக்கும் போது உம்மை நிறைவாய் பார்க்க விட்டுட்டேனே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்துலயுமே ஒரு குறைவு. இல்லை, இது இல்லை, என்ன இருக்கு? வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? எப்படியோ போகுது. கார்ல இருந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ் இருந்துட்டு சொல்ல வேண்டியதை கார்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். போகும். ஆமே, எப்படி லைஃப்? என்ன லைஃப்? ஒர்க் வச்சு குத்தி சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிடுறீங்க சிஸ்டர்? மாம்பழ சீசன். வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஏன் மாம்பழம் தீர்ந்துட்டா? என்ன இல்ல நமக்கு இன்னைக்கு நிறைவே இல்லை. மனசு நிறைவே இல்லை. ஆபிரகாம்கிட்ட என்னங்க இருக்கு? ஒரு கூடாரத்தில் கூடி இருக்கிறான். ஆண்டவர் வரும்போது ஆண்டவரை வீட்டுக்குள்ள வர அவனால உட்கார வைக்க முடியாது. மரத்தடியில சாஞ்சு உட்கார வைக்கிறான். மரத்தடியில் சாஞ்சி உட்காந்துக்குவாங்க ஆண்டவரே. இதான் ஆபிரகாம். ஆமே. ஆனா அவன் கண்ணில் ஒரு காட்சி அவன் அப்படி வச்சிருக்கிறான். அவர்தான் நிறைவு. ஆமென். உக்கிரத்தின் பாத்திரம் இல்லைங்க, எல்லா வலியின் பாத்திரமும் நீங்குங்க. நீங்க பார்க்க வேண்டியவரை சரியா பார்த்துட்டீங்கன்னா நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே ஆவியார். ஆமென், ஆமென். ஆபிரகாமுக்கு எல்லாமே குறைவு. வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஆண்டவர் சொல்ற, எப்படி இருந்தோம்? எங்கிருந்து நீங்க வந்தீங்க தெரியுமா? எங்கிருந்து? அவன் மகிமையின் தேவனை பார்க்கிறான். தேவனை நிறைவாய் பார்க்கிறவனுக்கு தேவன் தம்முடைய நிறைவை காண்பித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நிறைவாய் பார்க்கிறவனுடைய ஆழ் மனதிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீர் போதும். நின் சாநித்தியம். அவ்வளவுதான். நம்ம எப்போ தெரியுமா நீர் போதும் சொல்லுவோம்? எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு வந்துட்டு நீர் போதும். ஆமே, நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல, எடுக்கலன்னு வரும்போது எனக்கு நீர் அப்படி இல்லை. ஆண்டவரே, தகப்பன் வீடு தேவனை நிறைவாக பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அழைப்பு ஏற்கனவே இருக்கிறது. ஆனா தகப்பன் தேராகோடு கூட புறப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அதுக்கு மேல விட்டு வர முடியல. ஆபிரகாமுக்கு வர முடியல. ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின போது உன் தகப்பன் வீடை விட்டாச்சு. அவருடைய மூணு கயிறை பிடிச்சிருக்கிறார் ஆபிரகாம். தகப்பன் வீடை விடு. ஆமே, ஒரு கையில இன்னும் 2 இருக்கு. உன் இனத்தை விட்டாச்சு, உன் தேசத்தை விட்டாச்சு. வா
அப்படியே போறான். எங்க போறோம் தெரியாது, நிறைய வச்சு அப்படியே போறான். எங்க போறோம் தெரியாது. சாஸ்திரிகளை வழி நடத்தினது நட்சத்திரம், ஆபிரகாமை வழி நடத்தினது நட்சத்திரத்தை உருவாக்கினவர். உங்க வாழ்க்கையில் 1000 குறைகள் இருக்கிறது. அந்த குறைய உலகம் சொல்லுது, அது உனக்குள்ள ஏறக்கூடாதுன்னா நிறைவின் தேவனை நிறைவா பாரு. நம்ம வேற எதையோ பார்க்க தொடங்கிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாழ்ச்சியின் அனுபவம் உள்ள வந்துட்டு, அதாவது சில காரியங்கள் ஆண்டவர் விலக்கியே வச்சிருப்பார். இந்த பழத்தை நீ புசிக்காதன்னு வச்சிருந்தார். அது தேவை, அது ஏன்னு கூட கேட்கல. ஏன் சில காரியங்களை குறித்த அறிவு நமக்குள் வராமல் இருந்தா மட்டும்தான் நம்ம பாதுகாப்பா இருப்போம். ஆமா பிரதர், உங்களை பத்தி ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க, சொல்லவா? வேண்டாம் 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 சொன்னா, சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஜாலியா போயிடுவாங்க. நமக்குள்ள அடுத்த ஆக்ஷன் எடுத்து வேண்டாம். ஆமா, உங்களை பத்தி ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி. 2 மாசம் வரை அதை புழுங்கி நீங்க உள்ள வச்சிட்டு இருந்தீங்கல்ல, இன்னும் அப்படியே இருங்க. வேண்டாம் வேண்டாம். ஹல்லேலூயா. நமக்குள்ள இந்த நிறைவு இன்னைக்கு இல்லை. நிறைவு இல்லை. சாப்பாடு இருக்கு, நிறைவு இல்லை. ஆமென். இல்ல, என்ன இல்லை, என்ன இல்லை, ஏன் இல்லை? நம்ம அவரை இந்த நிறைவா பார்க்கல. நீ நோக்கி பாரு. நீ பார்க்க வேண்டிய உனக்கு அந்த உணர்வு வேணும். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். இனி யோசுவா 24க்கு வாங்க. 24வது அதிகாரம் 3வது வசனத்துல, நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை, இந்த வேர்டை ரொம்ப கவனிக்கணும், கானான் தேசத்தில் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கின. என்ன அர்த்தம்? பெருக பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அவனுக்கு பைபிள் மாறி எழுதியிருக்கா? இது நம்ம லாங்குவேஜ். நியாயமா உலக அறிவுள்ள ஒரு மனுஷன் இதை எப்படி படிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்ல அறிவு பெருத்தவர்கள், சும்மா சொல்லுங்க. ஈசாக்கை கொடுத்து, இதான் என்ன குழப்பிச்சு. ஆமென். அதானுங்க, ஈசாக்கை கொடுத்து சந்ததியை பெருக பண்ணு. ஆனா இங்க என்ன இருக்கு? நான் நினைச்சேன் தமிழ் பைபிள்ல ஒருவேளை மாத்தி டைப் பண்ணிட்டாங்களான்னு. இல்ல, வேற லாங்குவேஜ்ல பார்க்கும்போது இப்படியே தான் இருக்கு. ஆமென். அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து சந்ததியை திரட்சியாக்கி ஈசாக்கை கொடுத்தேன். அதாவது சஞ்சரிக்க செய்துன்னா, ஆதியாகமம் 13:17 ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும், அதாவது இதுக்கு மேல இனி கால் வைக்கிறதுக்கு இடம் இல்ல, அவ்வளவு தூரத்துக்கு நீ என்ன பண்ணு, நடந்து திரி. 13:17. இங்க ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னா, அங்க வேற ஒரு ரெஃபரன்ஸ். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, சும்மா நட அப்படிங்கிறார். ஆனால் இந்த ஆபிரகாம் நடக்க ஆபிரகாம் அறியாத ஒரு காரியம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? சந்ததியை திரட்சியாக்கிட்டே இருக்கிறார். ஆனா ஆபிரகாம் இந்த திரட்சியை பார்த்தானா இல்லையா? பார்க்கல. ஆபிரகாம் எதை தான் பார்த்தான்? ஈசாக்க பார்த்தான். அடுத்து யாரை பார்த்தான் பைபிள்ல இருக்கு? யாக்கோபையும் பார்த்தான்னு பைபிள்ல இருக்கு. அவன் சந்ததி திரட்சி ஆக்கி ஈசாக்கை கையில கொடுத்தேன். அப்போ நல்ல கவனமா கேளுங்க. ஐசக் வாஸ் த பிகினிங் ஆஃப் ஃபுல்ஃபில்மென்ட், நாட் த எண்ட். ஈசாக்கு என்பவன் வாக்குத்தத்தத்தின் நிறைவு அல்ல, நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். நீங்க ரொம்ப நாள் காத்திருந்து இன்னைக்கு ஒரு வேலையை கர்த்தர் தாரார்னா, இது நீ காத்திருப்பது நிறைவல்ல, இது நிறைவுக்கான ஒரு ஆரம்பம்.
நான் ஆண்டவர் எனக்கு கற்று தந்ததை நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். இவன் நடக்க 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 கர்த்தர் சந்ததியை எழுதிட்டே இருக்கிறார். ரூபன் என்கிற ஒரு கோத்திரம், சிமியோன் என்கிற ஒரு கோத்திரம், லேவி என்கிற ஒரு கோத்திரம், யூதா என்கிற, இப்படி திரட்சி ஆக்கி அதை எல்லாம் சேர்த்து ஈசாக்குள்ள வச்சு ஈசாக்கு அப்படியே கொடுக்கிறார். நாம ரொம்ப நாள் காத்திருந்து கர்த்தர் எனக்கு ஒண்ணு தந்திருக்கிறார் அப்படின்னு இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு நாள் காத்திருக்கிறதுக்கு இது அப்படி அல்ல. இது ஆமென் ஒரு புதிய துவக்கத்துக்கான. ஆமென். சில நேரத்தில் பார்த்திருக்கீங்களா, ரொம்ப காத்திருப்போம் ஒரு சின்ன வேலையை தருவார். தாவீது ரொம்ப நாள் ஆட்டுல காத்திருந்தாரு, காட்டுல ஆடு மேய்ச்சி காத்துட்டு இருந்தாரு. அவரை கூட்டிட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க விட்டாரு. சின்னதம். இது ஒரு நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். சில காரியங்கள் எனக்கு இன்னும் நான் பார்க்கல. ஆமென். ஆனா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். யாரையும் நடத்துறதை விட என்ன ரொம்ப கடினமா நடத்துறார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஆசீர்வாதம் ஆட் ஆயிட்டே இருக்கிறது, நன்மை பெருகி கொண்டே இருக்கிறது, நன்மை பெருகி கொண்டே இருக்கிறது. என் கண்ணில் நான் பார்க்கல, ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவர் ஆட் பண்ணிட்டே இருக்கிறார். என் கணக்குல ஏறி கொண்டே இருக்கிறது. நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென். அந்த திரட்சி, எல்லாரும் இந்த வேர்டை சொல்லுங்க, திரட்சி சொல்லுங்க பார்க்கலாம். திரட்சி, திரட்சி. இவனை நடக்க நடக்க நடக்க, அதான் கானான் தேசம் எங்கும் யோசுவா 24:3 அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து. நீ அங்க போ, இங்க வா, இங்க போ. ஏதாவது கிடைச்சத போன இடத்துல எல்லாம் இருக்கிறவன் தான் கூட இருந்து விலகி போனானே தவிர ஃபுல்லா நடத்தினார். ஆமே. உங்க லைஃப் என்ன? ஃபுல்லா நடத்துறார் கர்த்தர். என்ன கிடைச்சது? ஆமே. தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளையே, நீங்க கேட்கலாம், ஒரு ஈசாக்கோட முடிஞ்சுதா? ஈசாக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்டோடைய பிகினிங், ஒரு நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில சிலது கொடுத்திருக்கிறார்ல, ஒரு நிறைவுக்கான ஒரு ஆரம்பம். நம்புற தேவ பிள்ளைங்க இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசுறாருங்கிற நிச்சயம் உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ பாரு அப்படிங்கிறார். நீ பார், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து சந்ததியை திரட்சியாக்கி. அப்போ ஒரு காரியம் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும். காத்திருக்கிறவர்களுக்கு சொல்றேன், புத்திர வாக்கியத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சொல்றேன், ரொம்ப சஞ்சரிக்க வைக்கிறார். ஒராவது தருவாரான்னு பாக்குறீங்களா? அவர் எழுதிட்டே இருக்கிறார். ரூபன், சிமியோன், லேவி, யூதா எழுதிட்டே இருக்கிறார். சந்ததியை திரட்சியாக்கி. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்று இரவில் இந்த வார்த்தையை வைத்து ஆவியானவர் துதிக்க வைத்தார். ஆமென். ஆண்டவர் இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும், இன்னும் எத்தனை காலம் இதற்காக பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தந்த வார்த்தை, இப்பொழுது உன் கண்களுக்கு தெரியல, ஆனா நான் எழுதிட்டே இருக்கிறேன். உன் கண்களுக்கு தெரியாத பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு காலம் வரும், உன் தலைமுறையை திரும்பி பார்க்க வைப்பார். அப்பொழுது சொல்லுவார்கள், எங்க அப்பா யாரு தெரியுமா? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. எங்க அம்மா யாரு தெரியுமா? தோண்டி எடுக்கப்பட்ட துறவு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. காத்திருப்பே கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்திருப்பே. ஆமே. கர்த்தர் சொல்லும் வரையில் நான் அதாவது தேவனும் ஆபிரகாமும் இதுதான் ஆண்டவர் பார்க்க வைக்கிறார். நீ இதை பார்த்து உன்னை சரி பண்ணிக்கோ, உன் தத்தெடுப்பின் பாத்திரத்தை உன் கையில் எடுப்பேன்.
ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டு வந்தாச்சு. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தமே கிடையாது. வெட்டி எடுத்துட்டாரு. என்ன வந்தாலும் இது சேராது. ஹல்லேலூயா. இப்படி சொல்லணும். இப்படி ஒரு நிலைமைக்கு வரணும். எனக்கு எதுனாலும் பரவாயில்ல, அது பரவாயில்ல, இதெல்லாம் தப்பா, இது இல்ல, நீ யாருன்னு பாரு. உன்னை வெட்டி எடுத்துட்டாரு. ஆமே. அதனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இதுதான் சொல்லுவார். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும். அவ்வளவுதான். தேவனால் பிரித்தெடுத்து கொண்டு வரப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள ஃபீட் பண்ணது அதுதான். இவர் நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. அதனாலதான் மற்றவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது. ஆமா. மற்றவங்க பார்க்கிற அவங்க சிலர் நாள் பார்ப்பாங்க, சிலர் குறி பார்ப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பிரமாணம் கொடுக்கும் போதே சொல்லிட்டார், இதெல்லாம் பண்ணிராத போய் குறி கேட்கிறது. ஆமே. இதெல்லாம் வந்து ஒரு தேவ பிள்ளைக்கு. மற்றவங்க நட்சத்திரங்களை குறித்து பயப்படுவாங்களாம். நீ அதே மாதிரி பயப்படாத. உனக்கு நட்சத்திரம் அங்கே இங்கே வந்து இடிக்குது. எங்க இடிக்குது? ஆமே. உடனே அவ்வளவுதான், உனக்கு இது ஜாதகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு எங்கேயோ தூக்கி. அதனாலதான் சிலர் வந்து வேண்டாம்னு சொல்லி ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏதாவது கேட்டா மெதுவா எடுத்து தலையில துண்டை போட்டு போய் காட்டிட்டு வர்றது. உனக்கு வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. தேவன் இதெல்லாம் இந்த நாள் பார்க்கிறது, முகூர்த்தம் பார்க்கிறது 10க்கும் 11க்கும் இடையில. அப்புறம் எங்கே இடையில மாட்டிட்டு இருப்பீங்க. என்ன நாங்க அந்த இடையில பார்த்தோம். பைபிள் இதை வந்து டோட்டலா வெறுக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. பாஸ்டர், இந்த செவ்வாய்க்கிழமை வேண்டாம். என்ன வேண்டாம்? ஆமே. ஆண்டவர் வெட்டி எடுத்து கொண்டு வந்துட்டாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை. நீ ஆண்டவருடைய நிறைவை பாரு. தேவன் ஒவ்வொரு நாளையும் படைத்து ஒவ்வொன்றையும் படைக்கிறார். ஆமே. அப்போ தேவன் எல்லாவற்றையும் பார்த்து என்னன்னு சொன்னார் தெரியுமா? நல்லதுன்னு சொன்னார். ஆமே. இந்த சனி தோஷம் மனுஷனை படைச்சதே கடைசி நாள். அது அந்த காலத்துல வெள்ளிக்கிழமைன்னு வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 7வது நாள் என்ன நாள்? நம்ம எது இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வெட்டி நம்ம மற்றவங்கள மாதிரி பார்க்க கூடாது, மற்றவங்கள மாதிரி நினைக்க கூடாது. ஆமா. உங்களுக்கு இனி ஒரு 10 நாளைக்கு கஷ்ட காலம். யாரு சொன்னா? குடுகுடுன்னு ஒருத்தன் வந்தான். ஒருவேளை இருக்குமோ. அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி ஒருத்தர் வந்தார், அவர் வந்து உங்க கையை காட்டுங்க நான் சொல்றேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் எனக்கு இது மேல நம்பிக்கையே கிடையாது, இருந்தாலும் என்ன சொல்றாருன்னு பாப்போம். பார்த்தார். என்ன சொன்னார் கேட்டேன். ஒரு 2 மாசம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 3வது மாசத்துக்கு பாருங்க அப்படி எங்க போவீங்கன்னே தெரியாது. 4வது மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தார். எங்க போவார்னே. அப்ப திருப்பி வெளியே வந்த ஊரை எங்க போவீங்கன்னு, எங்க போவேன்னே தெரியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு இது அழகே கிடையாது. உலகம் சில போட்டோ வச்சு சொல்லும், என்னை பார். அப்படியே என்ன பாக்குறீங்க? இல்ல, என்னை பார் யோக வரும். அது சரியா? உண்மையில நீங்க பார்க்க வேண்டியவரை பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்க அடையாளம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்க ஆரம்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி ஒன்றுமில்லாத ஆபிரகாமையும் சாராளையும் கர்த்தர் உருவாக்கி நிறுத்தினாரோ, கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த 51:3 நம்ம வாசித்து அப்படியே ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும், அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அப்படியே கைகளை உயர்த்தி உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் இதில் உண்டாயிருக்கும். மறுபடியும் சொல்லுங்க, சந்தோஷமும்
மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் இதில் உண்டாயிருக்கும் சத்தமா. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா ஒரு 5 நிமிடம்? ஹalleluya, ஹalleluya. ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை ஏறெடுத்து ஹalleluya. Jesus, Jesus, Jesus. ஹalleluya. கண்களை ஏறெடுப்பே, கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கம். கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உம்முகம் நோக்கிடுவேன். ஆமென். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று எண்ணிய அக்கினி. நம்பிக்கை விடாதே. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் கைகளை உயர்த்தி கண்களையே நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். சரபல மதரமலரபா ரிப்ரமமா சேரே glory. கண்களையே ஏறெடுப்பே, ஆமென். உம்முகமோ ஹalleluya. வானமும் பூமியும் வார்த்தை மாறாதே. நம்பிக்கையோடு அவருடைய வலது கரம் ரட்சிக்கும். கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார், உன்னை மீண்டும் எழுப்ப பண்ணுவா. இந்த தத்தளிப்பின் பாத்திரம் உன் கையில் இருந்து நீங்கும் சகோதரி, உன் கையில் இருந்து நீங்கும் சகோதரா. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ரிப்ரமமா சேரே ஓரமமா ரலரமா சேகரே மலரா. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்படியே கண்களை ஏறெடுத்து ஒரே ஒரு வார்த்தை, உங்களை நிறைவா பார்க்க வைங்கப்பா, உங்களை நிறைவா பார்க்க வைங்க ஆண்டவர், உங்களை நிறைவா பார்க்க வைங்கப்பா. ஆபிரகாம் பார்த்த மகிமையின் தேவன், அந்த மகிமை glory of God, மகிமையின் தேவனே, உங்களை நான் நிறைவா பார்த்துட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஆண்டவரே. நான் ரொம்ப நிறைவா இருப்பேன்பா, நான் ரொம்ப திருப்தியா இருப்பேன்பா. இன்னைக்கு இந்த பார்வை எனக்கு வேணும். இதை மூடி இருக்கிற செதில்கள் என் கண்ணை விட்டு கீழே விழுவதாக. இதை மூடி இருக்கிற செதில்கள், நான் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை வழியாய் வந்தவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவள். ஹalleluya. மகிமையின் தேவனை பார்த்தான், மெல்கிசேதேக்கை பார்த்தான், சர்வ வல்லவரை பார்த்தான், அவருடைய சிநேகிதனாகவே நின்றான். வேதம் சொல்லுகிறது, நெகேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே, ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தையர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட உன் தேவனாகிய கர்த்தர் நீர். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஆபிரகாமுக்கு தான் தெரியும். அவங்க எதை மறந்துட்டாங்க தெரியுமா?
இந்த ஆபிரகாம் எங்கிருந்து வந்தவன் யாரு தெரியுமா? ஆபிரகாம். அதனாலதான் நீ நோக்கி பார். என்னைக்குமே இந்த ஆரம்பத்தை மறக்கிறது தான் நம்ம பிரச்சனையே. ஒண்ணுமே இல்லை. நமக்கு ஆபிரகாம தெரியுது, ஆனா நம்ம எதை மறக்கிறோம் தெரியுமா? அவன் யாரதான் ஆபிரகாமா மாத்தினாரு? ஆபிராமை. ஆபிராமை விக்கிரங்கள் நடுவில் இருந்தவனை நோக்கி பார். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரை வேதனைப்படுத்தும் காரியங்கள் எனக்கு தூரமாவதாக, எனக்கு தூரமாவதாக. இந்த வார்த்தையை மனதார சொல்லுவீங்களா? உம்மை வேதனைப்படுத்தும் காரியம், உம்மை கோபப்படுத்தும் காரியம் எனக்கு தூரமாவதாக. தகப்பனே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்று எங்களோடு பேசினேன் ஆண்டவர். ஒன்றுமில்லை, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. எதுக்கு இப்படி செய்கிறார்? ஒரு புதிய துவக்கத்தை தர, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை வைக்க, ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே உன்னை கொண்டு வர, உன் மூலமாய் தம்மை வெளிப்படுத்த. இதற்காகவே நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவள். இன்று சுமக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை குறித்து கலங்காதே. அது உன் கையை விட்டு நீக்கி போடுவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. உன்னை தேவன் அழைத்தது தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமக்க அல்ல, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருக்கட்டும். இந்த மாதம் இதுவே உம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சி ஆகட்டும். கர்த்தர் என் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கிவிட்டார் என்பது இந்த பிள்ளைகளுடைய சாட்சியாய் இருக்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பும் சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன்.